வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மதுரை பாண்டிக்கோவில் அருகே நாளை நடக்கும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்காக போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மதுரை மாநகர காவல் ஆணையர் அறிவித்துள்ளார். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகள் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை, பாண்டிக்கோவில் சுற்றுச்சாலை, கருப்பாயூரணி, சிலைமான், விரகனூர் சுற்றுச்சாலை வழியாக வழக்கமான பாதையில் செல்ல வேண்டும். ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசியில் இருந்து மதுரை வரும் பேருந்துகள் விரகனூர் சந்திப்பிலிருந்து தென்கரை சாலை, அரவிந்த் கண் மருத்துவமனை, அண்ணா நகர் வழியாக மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு செல்ல வேண்டும். மேலூரில் இருந்து வரும் சரக்கு வாகனங்கள் பூவந்தி, திருப்புவனம் வழியாக விரகனூர் சுற்றுச்சாலை சந்திப்பு வழியாக செல்ல வேண்டும். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய இடங்களில் இருந்து வரும் சரக்கு வாகனங்கள் திருமங்கலம், கப்பலூர், சமயநல்லூர், வாடிப்பட்டி வழியாக செல்ல வேண்டும். மதுரை பாண்டிக்கோவில் சந்திப்பு முதல் விரகனூர் சந்திப்பு வரை பொதுமக்களின் கார், இருசக்கர வாகன போக்குவரத்துக்கு தடை செய்யப்படுகிறது. மதுரை பாண்டிக்கோவில் சந்திப்பு முதல் விரகனூர் சந்திப்பு வரை மாநாட்டிற்கு வரும் வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என மதுரை மாநகர காவல் ஆணையர் அறிவித்துள்ளார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரை பாண்டிக்கோவில் அருகே நாளை நடக்கும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்காக போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மதுரை மாநகர காவல் ஆணையர் அறிவித்துள்ளார். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகள் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை, பாண்டிக்கோவில் சுற்றுச்சாலை, கருப்பாயூரணி, சிலைமான், விரகனூர் சுற்றுச்சாலை வழியாக வழக்கமான பாதையில் செல்ல வேண்டும். ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசியில் இருந்து மதுரை வரும் பேருந்துகள் விரகனூர் சந்திப்பிலிருந்து தென்கரை சாலை, அரவிந்த் கண் மருத்துவமனை, அண்ணா நகர் வழியாக மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு செல்ல வேண்டும். மேலூரில் இருந்து வரும் சரக்கு வாகனங்கள் பூவந்தி, திருப்புவனம் வழியாக விரகனூர் சுற்றுச்சாலை சந்திப்பு வழியாக செல்ல வேண்டும். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய இடங்களில் இருந்து வரும் சரக்கு வாகனங்கள் திருமங்கலம், கப்பலூர், சமயநல்லூர், வாடிப்பட்டி வழியாக செல்ல வேண்டும். மதுரை பாண்டிக்கோவில் சந்திப்பு முதல் விரகனூர் சந்திப்பு வரை பொதுமக்களின் கார், இருசக்கர வாகன போக்குவரத்து தடை செய்யப்படுகிறது. மதுரை பாண்டிக்கோவில் சந்திப்பு முதல் விரகனூர் சந்திப்பு வரை மாநாட்டிற்கு வரும் வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என மதுரை மாநகர காவல் ஆணையர் அறிவித்துள்ளார். தற்போது வந்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரை பாண்டிக்கோவில் அருகே நாளை நடக்கும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்காக போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மதுரை மாநகர காவல் ஆணையர் அறிவித்துள்ளார். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகள் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை, பாண்டிக்கோவில் சுற்றுச்சாலை, கருப்பாயூரணி, சிலைமான், விரகனூர் சுற்றுச்சாலை வழியாக வழக்கமான பாதையில் செல்ல வேண்டும். ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசியில் இருந்து மதுரை வரும் பேருந்துகள் விரகனூர் சந்திப்பிலிருந்து தென்கரை சாலை, அரவிந்த் கண் மருத்துவமனை, அண்ணா நகர் வழியாக மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு செல்ல வேண்டும். மேலூரில் இருந்து வரும் சரக்கு வாகனங்கள் பூவந்தி, திருப்புவனம் வழியாக விரகனூர் சுற்றுச்சாலை சந்திப்பு வழியாக செல்ல வேண்டும். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய இடங்களில் இருந்து வரும் சரக்கு வாகனங்கள் திருமங்கலம், கப்பலூர், சமயநல்லூர், வாடிப்பட்டி வழியாக செல்ல வேண்டும். மதுரை பாண்டிக்கோவில் சந்திப்பு முதல் விரகனூர் சந்திப்பு வரை பொதுமக்களின் கார், இருசக்கர வாகன போக்குவரத்திற்கு தடை செய்யப்படுகிறது. மதுரை பாண்டிக்கோவில் சந்திப்பு முதல் விரகனூர் சந்திப்பு வரை மாநாட்டிற்கு வரும் வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று மதுரை மாநகர காவல் ஆணையர் அறிவித்துள்ளார்.